இந்த சிம்ம ராசிக்காரங்களை எடுத்துட்டீங்கனாலே இயற்கையாக பண வருவாய் உண்டு. நாலேஜ் இஸ் வெல்த். இந்த துலாம் ராசிக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கணக்கு இல்லைனாலும் கொடுத்து பழகின ஜாதி. சினிமா, அரசியல், ஸ்போர்ட்ஸ் இந்த வகையில பண வருவாய் உண்டு. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். திருச்செந்தூர் முருகன் அங்க போய் நீங்க வழிபாடு எடுக்கணும். யாருக்காவது படிப்பு செலவுக்கு பணம் கொடுத்து பாருங்க, தன விருத்தியாகும். ரத்ததானம் கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க பண்ணணும். நீங்க எதற்காக முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சீங்களோ ஜூன் மாசத்துல இருந்து பொன்மலை லட்சுமி விலாஸ் இதுல ஒரு அக்கௌண்ட் வச்சு அதுல மணி டிரான்சாக்ஷன் பண்ணி பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கும். பூர்வீக சொத்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பல ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ராசிக்குமே என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த வருஷம் எல்லார் மைண்டுக்குள்ளேயும் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். ஸோ இந்த வருஷமாச்சும் நான் பணக்காரன் ஆகிட மாட்டேனா அப்படின்னு தான் எல்லார் மைண்டுக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 12 ராசிக்காரர்களும் பணக்காரங்க ஆக என்ன செய்யணும் அப்படின்னு தான் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். நாகராஜ் சார், அடுத்ததான் இந்த 2026 சிம்ம ராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும்? ஆஸ்ட்ரோ தமிழ நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சிம்ம ராசிக்காரங்களை எடுத்துட்டீங்கனாலே எல்லாருக்கும் ஒரு பயம். கோபக்காரங்களா இருப்பாங்களோ, இவங்கெல்லாம் ரொம்ப கோபக்காரங்களோ, இது எப்போ தெரியுமா இந்த பிரச்சனை வருது? பொருத்தம் பார்க்க வரும்போது என்கிட்ட வர்றாங்க, சிம்ம ராசி அதனால கொஞ்சம் யோசிக்கிறோம். நல்ல குணவான்கள், தர்மம் இந்த உலகத்தில் இன்னும் இருக்குன்னா அதுக்கு காரணம் சிம்ம ராசிக்காரங்க. தனக்கு இல்லைனாலும் கொடுத்து பழகின ஜாதி. அற்புதமான ராசி சிம்மராசி. இந்த சிம்மராசிக்காரங்களை வந்து பாராட்டணும்னா இந்த வருஷம் பூரா பாராட்டிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமான நல்ல மனம் படைத்தவர்கள். சரி ரைட்டு, நல்ல மனசை வச்சு என்ன சார் பண்ண முடியும்? பஸ் டிக்கெட் கூட வாங்க முடியாது சார். ஆனால் பணம் வேணும். இந்த பணம், அந்த பணத்திற்கு காலபுருஷ 5ஆம் அதிபதியில் பிறந்த நீங்க மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் வேணும். உங்களுக்கு தனகாரகன் யாரு அப்படின்னு கேட்டால் புதன். பொதுவாக நான் சொல்கிறேன், யாருக்காவது படிப்பு செலவுக்கு பணம் கொடுத்து பாருங்க. சார் என்னால் 100 ரூபா கொடுக்க முடியும் சார், கொடுத்து பாருங்க, தன விருத்தி ஆகும். இது வந்து உங்களுக்கு ஒரு விசேஷம். என்ன புதன் சார், படிப்பு செலவுக்கு போய் 100 ரூபாய் கொடுத்தா தப்பாக நினைப்பாங்க சார். வேண்டாம், படிக்கும் பொருள்கள், ஒரு பென்சில் பாக்ஸ். நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்களுக்கு பர்த்டே வருது, அப்போது சாக்லேட் வாங்கி கொடுக்காம, கடல மிட்டாய் வாங்கி தராமல் படிக்கும் பொருள்கள், எழுதும் உபகரணங்கள், அதை தர்மமாவோ தானமாவோ கொடுத்தா அது ஒரு விசேஷம். இதனால் என்ன சார், என் குடும்பத்தில் நல்லது நடக்கும், தன வரவு அதிகமாகும். இது ரொம்ப சின்ன சிம்பிள் பரிகாரம். இது வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும், அது மிகப்பெரிய வெற்றிகரமாகவும் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், தன வரவு அதிகரிப்பதற்கு எழுது பொருள்கள் வாங்கி தானம் பண்ணுவது ஒரு பாயிண்ட். இவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பச்சை வண்ணமுடையவர் புதன், பெருமாள். இவர்கள் பெரும்பாலும் பெருமாள் பக்தர்களாக இருப்பார்கள். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சை வண்ணம், ஒரு தண்ணி குடிக்கிற பாட்டிலு, கர்ச்சீப்பு, இந்த கையில் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டிப்பாங்க, இதெல்லாம் பச்சை வண்ணம் உங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் சார் பச்சை கலரை யூஸ் பண்ணால் இதில் நல்ல டெவலப் வருமானு? யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தனஸ்தானம் வலுப்படைவதற்கு இந்த புதனினுடைய அனுகிரகம் வேணும். இன்னொன்று, இறை அனுபவ பரிகாரம் அப்படின்னு கேட்டால், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சிம்மராசிக்கு தனாதிபதியாக வர்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குழந்தைகளினுடைய பெயரை, சில பேருக்கு விக்னேஷன் பேர் வச்சுருவாங்க, விக்கி விக்கின்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடாதீங்க. உங்களுடைய நாக்கு சரளமாக பேச ஆரம்பித்தா பணவரவு தாராளமாக இருக்கும். நாக்கு தான் தனம். அது வந்து இறைவனினுடைய அக்னி நாக்குன்னு சொல்கிறாங்க. அதனால வந்து குழந்தைங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க, ராமசாமி, ராமு அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படிலாம் கூப்பிடாதீங்க. நான் சொல்கிறது குழந்தைங்க மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் பேரை சுருக்காமல். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்நேக வார்த்தைன்னு பேர். நீங்கள் யாரையெல்லாம் முழு பேர் சொல்லி கூப்பிட்றீங்களோ அவர்களால் உங்களுக்கு தனவரவு அதிகமாகும். ஒரு பேர் வந்து ஃபுல் பேர் சொல்லி கூப்பிடுங்க. அருணாச்சலம் அப்படின்னு சொன்னால் அருணாச்சலம்னு கூப்பிடுங்க. அருணே இங்கே வா அப்படின்னு கூப்பிடாதீங்க. ஒருவருடைய பெயரை முழுமையாக உச்சரிப்பது பெயரியல் சாஸ்திரப்படி உங்களுக்கு தனவரவை கொடுக்கும். சிம்மராசிக்கு நீங்கள் இந்த நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் பண்ணி பாருங்க. 2026 நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனும் கிளியர் ஆகிடும், இருப்பும் அதிகமாயிடும். வாழ்த்துக்கள்.
சுபம் விஜய் சார், இந்த 2026ல கன்னி ராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும் சார்? அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னி ராசி பற்றி சுகுணா மேடம் கேட்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த ராசி முதல்ல உங்களுக்கு 7ல் சனி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு மறந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஜூனுக்கு மேலாம் குரு பலம் 7ல் வரும் பொழுது சனி என்ற ஒரு கிரகம் பாதிப்பை குறைக்கும். இந்த நேரத்தில் பணக்காராகிறதுக்குள்ள வழிவகைகள் பார்ப்போம். பொதுவாக பணம் அப்படின்னு வந்தாலே 2ஆம் இடம் ரொம்ப முக்கியங்க. 2ஆம் இடம் தான் சுக்கிரன். இயற்கையாகவே சுக்கிர கடாட்சம் வேணும் தான் அலையிறோம். சுக்கிரன் 2ஆம் அதிபதி. இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன், இந்த ஒரு ராசியில் தான் புதன் அங்கே இருந்தாலே ஆட்சின்னு சொல்லுவோம், கூடவே உச்சம்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது. இந்த ராசிக்காரங்களுக்கு இயற்கையாக பண வருவாய் உண்டு. நாலேஜ் இஸ் வெல்த். இப்போ வள்ளுவன் வாக்குப்படி சொல்லணும்னா பொருளல்லாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அப்போ ஒருத்தரை மதிக்க கூட இல்லாமல் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட பணம் காசு வந்தால் ஒரு மதிப்புக்கு உரிய பொருளாக மாறிடுவாங்க. இப்போ காசு அனைவருக்கும் தேவை. இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் கனகதாரா சோத்திர மந்திரங்கள் பயன்படுத்துங்க. வெள்ளி பொருளை பயன்படுத்தினால் உங்களுக்கு தன தானிய விருத்தி உண்டு. இதே ஆண்களாக இருந்தால் அருணா கயிறு போடணும். புதன் அப்போ இந்த வீடு கண்ணிங்கிற இடுப்பை குறிக்கும், ஆண்களுக்கு அருணா கயிறு. இதே பெண்களாக இருந்தால் கொலுசு. சங்கடப்படாமல் பண்ணுங்க. ஒரு பெண் கூட சொன்ன கொலுசு போடுங்க அங்கிள், இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிச்சு. நீ ஒரு முறை போட்டு பாருமா, அந்த பெண்ணுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச விஷயம். அப்போ சுக்கிர கடாட்சி, ஏன்னா உங்கள் ராசியில் நீச்சம் அடையுது சுக்கிரனுங்க. அப்போ சுக்கிரனை வலுப்படுத்தி இயற்கையாக இருக்க வேண்டியது இந்த கன்னி ராசி. அறிவாளி ராசி, மாற்று கருத்தே கிடையாது. இந்த சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய, ஏன்னா இந்த ராசி சில போன வருஷம் பார்த்தீங்கன்னா கடனுக்காக சொத்தை வித்தது, இடம் வீடுகளை விற்றது, இது இந்த ராசிக்கு நடந்திருக்கு. இப்பொழுது வாங்க வாய்ப்பு வருது. இப்போ பணக்காரங்கிறது பணம் மட்டும் இல்லை, இடம் வீடு சொத்து வாடகை வருமானம் வந்தாலும் இல்லையா, அப்போ இது மாதிரி ப்ராப்பர்ட்டி அசெட் வாங்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. அதுலேருந்து வாடகை வருமானம் இருக்கிறது. கடனை குறைத்தாலே பணக்காரருக்கு வழி பிறந்துருது. இது சூட்சம் என்னன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு முழு பவரோட இருக்கார். 7ஆம் அதிபதி நம்மகிட்ட எதிராளிகிட்டு இருக்கிற பணம், அவங்க தான் 7ஆம் அதிபதி. அவர் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார். உங்களை ஒருவர் கை தூக்கி மேல் நோக்கி விட வருகிறார். பொதுவாக நான் பேங்க் பரிகாரம் கொடுப்பேன், அதை எங்கேயும் கொடுக்குறேன். ஒரு பர்டிகுலர் பேங்க் இதெல்லாம் அக்கௌண்ட்டில் வைக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனையோ பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம், ஏன் ஒருல மட்டும் பணம் அதிகமாக இருக்குது? உங்களுக்கு கூட்டுறவு வங்கி செட் ஆகும். சிட்டி யூனியன் பேங்க் வச்சு பாருங்கள், வச்சுட்டு சொல்லுங்கள். சிட்டி யூனியன் பேங்க் அக்கௌண்ட் சூப்பராக இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதாக இருக்கும். லட்சுமி விலாஸ் இதில் ஒரு அக்கௌண்ட் வச்சு அதில் மணி டிரான்சாக்ஷன் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் சூட்சமே கனரா பேங்க் அக்கௌண்ட் தாங்க. இந்த ராசியை போயிட்டு இந்தியன் பேங்க்லாம் நான் வைக்க சொல்ல மாட்டேன், பாதிப்பை கொடுக்கும். இந்த மாதிரி இந்த பேங்கிங் சம்மந்தப்பட்ட சொன்னேன். இறை வழிபாடாக உங்களுக்கு திருப்பதி ஒரு முறை சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம் ஏற்படும். திருப்பதி உத்திரட்டாதின்னு சொல்லும். ராசிக்கு 7ஆம் அதிபதி. திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படுகிற ராசியாக இருக்கிறது. ரைட். 5ஆம் அதிபதி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2026ல் இந்த கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5க்குரியர் 7ல் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ 5ங்கிற சினிமா, அரசியல், ஸ்போர்ட்ஸ், இந்த வகையில் பண வருவாய் உண்டு. 10ஆம் அதிபதி தொழில்துறையில் வருவாய் உண்டு. 6ஆம் அதிபதி 7ல் வேலை வாய்ப்பில் ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்போ வேலை வாய்ப்பில் ட்ரை பண்ணுங்க, ப்ரொமோஷன் ட்ரை பண்ணால், சினிமா துறைக்கு ட்ரை பண்ணலாம். சினிமா மீடியா இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன்றே ஒன்று கவனமாக இருக்கணும், செக்லீஃபில் ஜாமீன் கையெழுத்து போடுறதில் மாட்டிக்கிற ராசி இந்த ராசி தான். இதை தவிர்த்துருங்க, மீதி உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். பூர்வீக சொத்தின் மூலம் பெரிய அசெட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை நிறைவேற்றி இந்த வருடத்தில் 2026ல் பெரும் பணக்கார ராசியில இந்த ராசியும் இருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். கார்த்திக் பாபு சார், இந்த 2026ல துலாம் ராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும்? ஓம் கணபதியே நமக்கு. அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு வணக்கம். இந்த துலாம் ராசிக்கு 2026ல் பணக்காரனாவதற்குண்டான விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்களாக சொல்லிட்டே வரும். உங்கள் ராசிக்கு 2, 5, 8, 11 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தோட பணபல ஸ்தானத்துக்கு 2, 5, 8, 11 வரும். ஸோ செவ்வாயோட வீடு 2ஆம் வீடாக வருது. ரத்த தானம் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம 2வது வந்து பார்த்தீங்கன்னா 5வது வந்து சனி பகவானோட வீடு. ஸோ முதியோர்களுக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் உங்களாலான உதவிகள் வந்துட்டு இந்த வருடம் முழுக்கவே நீங்கள் செஞ்சுட்டே வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியே 8ஆம் வீட்டில் போயிட்டு ஆட்சி ஆவார். அப்படிங்கிறதுனால மனைவியுடன் மகிழ்ச்சியாக அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுவும் செய்யணும். ஓகேங்களா? 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் அப்படிங்கிற அர்த்தம். ஆக்சுவலாக துலாம் ராசிக்கு வந்துட்டு சூரியன் வந்துட்டு நீசமாவார் அப்படிங்கிறப்போ, ஸோ அப்பாவோட சொல் என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக உதவும். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இந்த வருஷம் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. சார், இது வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டீங்க, அப்போ இந்த கோயில்கள் அந்த மாதிரிலாம் போனால் எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருச்சானூர் பத்மாவதி அம்மாள் டெம்பிள், ஓகேங்களா,
வருஷத்தில் இந்த 2026 ஒரு 2 தடவையாவது மினிமம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் சனி பகவான் வந்துட்டு கடல் ராசியில், அதாவது மீன ராசியில் உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்துடும். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சனி பகவான், அவர் போய் 6ஆம் வீட்டில் போய் மீன வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அனாதை குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய உதவி வந்துட்டு உங்களுக்கு பன்மடங்காக உங்களோட வியாபாரம் மூலிமா, நீங்கள் செய்கிற வேலையில் மூலிமா ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபரு, ஈவன் நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த IELTS எக்ஸாம்லாம் எழுதிட்டு நான் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ப்ரொஃபஸராக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. ஏன் அந்த ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த மீனம் குருவோட வீட்டில் சனிபான் உட்காந்துருக்காரு. ஸோ ஒரு முதிர்ந்தவர்கள் கண்டிப்பாக ஃபாரின் போகிறதுக்குண்டான கனவுகள் நிறைவேறும். அது மூலிமா நீங்கள் பணக்காரன் ஆகக்கூடிய கனவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக கேது 11 உட்காந்துருக்காரு. பூர்வீக சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திரும்ப வரும். நிறைய பேர் இதில் வந்து கோர்ட்டு கேஸெல்லாம் இனி முடியல சார், ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்குது, எப்போ முடியும்னு தெரியலனா இந்த வருஷம் கண்டிப்பாக முடியும். சரிங்களா? இதுக்கு உங்களோட சுய ஜாதகம் அமைப்பும் ரொம்ப பிரமாதமாக இருந்து நல்ல ஒரு யோக தசாபதி நடந்ததுன்னா கண்டிப்பாக 100% நான் சொல்கிறது நடக்குங்க. எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த துலா ராசிக்கு சரராசி வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கும் சனி பகவான். அவர் போய் 6ல் போய் உட்காந்துருக்காரு. உபஜயஸ்தானம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுங்களா, நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்கும். என்ன சார் எதிர்பார்க்காத விஷயம்? 5ல் ராகு உட்காந்துருக்காரு சார், அதுவும் அவர் சுய நட்சத்திர சாரம் வாங்கி ஓடிட்டு இருக்காரு, குருவோட பார்வையில் இருக்கார். என்ன வேணும் உங்களுக்கு? நீங்கள் UAல போயிட்டு நான் இந்த மாதிரி லாட்ரியில் போய் இது பண்ண போகிறேன், பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், லாட்ரி கிடைக்குதா? கண்டிப்பாக இது பண்ணுங்கள். கடைசிக்கு ஒரு கோடி ரூபா கிடைச்சா கூட நீங்கள் செட்டில் தானே சார். ஸோ துலா ராசிக்கு இந்த 2026 வருடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வருடம் தான். நீங்கள் அடுத்தது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா, எப்போவுமே உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு வாசனை நிரம்பிய ஒரு ஊதுபத்தி, சாம்பிராணி இல்லை ஃப்ராக்ரன்ஸு எது வேணாலும் வச்சுக்கிட்டு உங்கள் வீடை நல்ல ஒரு சூப்பர் ஸ்மெல்லாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நன்றி. கிருஷ்ணவேணி மேடம், இந்த 2026 விருச்சிக ராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும்? விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிக சிறப்பான அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் பாவகமாக வரக்கூடிய விருச்சிகம் உங்களுக்கு வந்து 2 அப்படிங்கிறது தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகமே காலபுருஷனுக்கு 9ஆம் பாவகம், அதாவது தனுசு. அற்புதங்க. குரு வந்து கடகத்தில் உச்சம் பெறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள், மாற்றங்கள், தொழில் மாற்றம், இடமாற்றம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு. 2-5 குரு உச்சம் பெறார்ல, அதனால தனம் வரவு உண்டு அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த ஆண்டு குடும்பத்தோட ஒற்றுமையாக நீங்கள் வந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு யாத்திரை போகிறது, கோயிலுக்கு போகிறது, அதே போல் நிறையா பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கை, இதெல்லாம் வருமானம் வந்தால் தானே மேடம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக வருமானம், உழைப்புக்கேற்ற ஊதியம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 2-5 குரு பகவான் வந்து மறைவு முகமாக இருந்த கடன் வராத கடன் வரும், வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வீடு தேடி இல்லம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு கௌரவம், அந்தஸ்து, உங்களுடைய விஷயங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய காலமும் இந்த 2026 அப்படிங்கிறத இந்த ஆண்டுலேருந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான அமைப்பை கொடுக்கும். பணவரவு நிறையா வந்தவே உங்களுக்கு என்ன ஆகும், நிறைய விஷயங்கள் நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆசைகள், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய ஒரு 10 பவுன் எச்சா போட்டு பொண்ணு கொடுக்குற அளவுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கெல்லாம் பணவரவு வரக்கூடிய ஒரு அந்தஸ்தை, உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக 2026 இருக்குங்க. இருப்பினும் நீங்கள் வந்து வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் முருகன், அதாவது குரு பகவான் வழிபாடு சென்ற நின்ற தலம் அப்படிம்பாங்க. ரொம்ப அற்புதமான நீர் ராசியான நீங்கள் அங்கே போய் நீங்கள் வழிபாடு எடுக்கணும். அபிஷேகத்துக்கு சந்தனம் அல்லது தேன் வாங்கி நீங்கள் கொடுங்க. நாழிக்கிணறு, கடல் மற்றும் அதுக்கப்புறம் நம்ம முருகனை சேவிச்சுட்டு வாங்க. சுப்பிரமணியர் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வியாழக்கிழமை போயிட்டு வந்துருங்க. அதே போல் நீங்கள் சந்தனம் இட்டுட்டு வாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, குழந்தைகள்னால நிறைய பண வரவு உண்டுங்க. வெளிநாடுக்கு போகக்கூடிய அமைப்பு, உங்கள் குழந்தைங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்பிற்கு நிறைய இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக குருவாயூர் போயிட்டு வந்துருங்க, சிறப்பாக இருக்கும். சந்தனம் இட்டுட்டே வாங்க. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நீங்கள் கொண்டக்கடலை மாலையோ அல்லது நீங்கள் சுண்டல் வச்சு விநியோகம் பண்ணலாம். ஊனமுற்றோர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மனதை திடப்படுத்திக்கிங்க.
தாய் தந்தையர் பெரியோர்களை ஆசீர்வாதம் செஞ்சுக்கோங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் வந்து நிறைய பேத்துக்கு வந்து சந்திர திசை அப்படிங்கும்போது விருச்சிக லக்னத்துக்கெல்லாம் சொல்லுவேன், ஏன்னா நீசம் அல்லவா. அதனால் மனம் திடமாக இருந்தால் தான் பணம் வரவு வரும். நம்ம எதுலேயுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் பணம் வந்து சம்பாதிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பெரியவங்களை குருவாமாராக இருக்கவங்க இவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணணும். காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணலாம். பாத பூஜையெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பார்ப்பீங்க. 2026 விருச்சிக ராசிக்கு இன்னும் விஷயம் என்னென்னா, நீங்கள் எதற்காக முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிங்களோ, குரு பகவான் பார்த்துட்டு தாங்க இருந்தாலும் எனக்கு வந்து விசேஷம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ உங்களுக்கு பாதி கட்டத்துக்கு மேலே, அதாவது ஜூன் மாதத்துலேருந்து பொன்மலை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இந்த தூக்கமெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் நல்ல ஒரு தூக்கம் வரும். ஏன்னா வாராத கடன்னு சொல்லிட்டோம். அப்போ பணவரவுக்கான ரொட்டேஷன் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேற்கொண்டு விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருமே கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணுங்க, அல்லது கேட்டுட்டாது வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வழிபாட்டு முறையினால தனத்தையும் பணத்தையும் பெருக்கிக் கொள்வதற்கு நம்மளுடைய கொஞ்சம் சிரத்தை எடுத்து உழைப்பையும் போடணும். அப்பதான் நமக்கு வந்து ஊதியம் கிடைக்கும். அதற்கான காலகட்டம் நல்ல ஒரு உற்சாகமாக சுறுசுறுப்பாக நீங்க இருங்க. சிக்கனத்தை கையாள வேண்டிய ராசியில விருச்சிகம் முக்கியமான இடத்தை பிடிக்கணும். கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஸோ ஒரு ராசிக்குமே வாழ்வியல் பரிகாரங்கள் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை பண்ணி நீங்களும் இந்த வருஷம் பணக்காரங்க ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.